சமரச அரசியல் விஜயும் அதற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நான் தூய அரசியல் பண்ணுவேன், நான் யாரை எதிரின்னு சொல்லணும் அவங்களை திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியலையே உங்களால. 2 அணிகள்ல இருந்து கூப்பிட்டுக்கிட்டாருல. ஆனா அது புஷ்பா மாடல் இப்போ நேற்று மாவட்ட செயலர் பதவியை நீக்கிறதா அறிவிப்பு வந்த போது எல்லாருமே ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா இனிமேல் அது இருந்த என்ன இல்லாம என்ன. நிலையான அரசு நடத்துறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி. மந்திரி பதவி தான் ஏன்னா பெரிய ரகசியத்தை கேட்குற மாதிரி கேட்குறியா? அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு. நேற்று சண்முகம் சொல்லிட்டாரு, ஆமா பதவிக்காக தான் அரசியல் நடத்துறோம், எல்லாரும் துறவரம் போறதுக்கா இல்ல சன்னியாசி ஆகிறதுக்கா. ஆனா விஜய்க்கு அதுல சங்கடம் இருக்காது, வெக்கம் இருக்காது நான் சொல்ல மாட்டேன். வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அந்த அமைச்சரவை நடத்துறேன். அதுல இருக்கிற சில பேர் மேல தமிழ்நாடு அரசே தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கை விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு எப்படி நடத்த போகுது? ஆனால் அமமுகவுடைய எம்எல்ஏ காமராஜனுடைய கதை வேற ஒன்றாகதான் இருக்கு. அது வந்து மாதிரி எல்லாம் இல்ல, குதிரை பேரம் தான் அது. இதுல என்னத்த மாதிரி? விஜய் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர் கைது, விஜய் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னா அந்த அசிங்கம் இன்னும் அதிகமா இருக்கும்னு கூட பிஜேபி கணக்கு போடலாம்ல. சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் சந்திக்குபவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள், சட்டமன்றத்தில் நடந்தது எல்லாமே வந்து ஒரு அரிதான விஷயமும் கிடையாது. ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாகவும் பார்க்கப்படுது. மீண்டும் 2017 எப்படி அதிமுக உடைந்ததோ அதுபோல மீண்டும் பிளவு ஏற்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கலகக்குரல் எழுப்பியிருக்காங்க. இபிஎஸ் முடிவை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று உடனடியாக அந்த விஜய்க்கு ஆதரவாக, தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்திய அனைவரும் நீக்கப்பட்டிருக்காங்க கட்சி பொறுப்புகள் இருந்து. இதெல்லாம் பார்க்கிறோம். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இந்த பிளவை மீண்டும் அதிமுக தாங்குமா? இந்த பிளவை இல்லை, இன்னொரு தோல்வியவே அதிமுக தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கட்சி அதனாலதான் பலப்படணும், ஒற்றுமையா இருக்கணும். பிரிந்த இயக்கங்கள், பிரிந்த அந்த பிரிவுகள் கூடுவது காலத்தின் கட்டாயம். அது ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் கலந்து அந்த பிரிந்த பிரிவில் ஒருவர் ஒரு உற்சாகமா அல்லது தைரியத்தோட போகலாம். அதுக்கு ஒரு முறை இருமுறை பலன் கிடைக்கலைன்னா 3வது முறை அது செய்யலாமா? இல்ல கடைசி அவரோட கொடுத்துப்பாங்க, 3வது தடவையும் தோல்வி தழுவிட்டா என்னாகும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடிக்கு பல வாய்ப்புகளை அந்த அணியினர் அல்லது ஒரு ஸ்டேஜ்ல கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கட்சி ஒரு கட்டுப்பாட்டுக்கு போனும்போது ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பை கடைசியா ஒரு முறை வழங்கினாங்க. கடைசியானா எதை சொல்றேன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக செங்கோட்டையன் பிரிஞ்சு போனது, ஓபிஎஸ் பிரிஞ்சு போனது, அதன் தொடர்ச்சியா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் பிரிஞ்சு போய் திமுகவில் இணைஞ்சது, ஓபிஎஸ்ஸே போய் இணைஞ்சதுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கடைசி நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு கோரிக்கை வச்சார். எனக்கு எந்த நிபந்தனையுமே இல்லை, என்னை அதிமுகவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கேட்டார். என்னை ஆக்குனா இரட்டை தலைமையை மீண்டும் கொண்டு வரணும், நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற வார்த்தை கூட வாயிலிருந்து வரல. ஓபிஎஸ் மீது பல தவறுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அது தவறாக இருந்தால் அந்த தவறுக்கு கிட்டத்தட்ட பிரயாசித்து தேடுற மாதிரி தானே அவர் உங்களை நோக்கி வர்றார். அப்படி வந்தவரை புறம் தள்ளி விட்டார் எடப்பாடி. அதை பத்தி யாருமே பேசாதீங்கன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனா அந்த ஓபிஎஸ்ஐ கடுமையாக எதிர்ப்பவர்கள் கூட, அண்ணே கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கண்ணே, அவர் போனா ஒரு ஆள் இல்லை, அந்த சமுதாயமே நம்மளை ஆதரிக்காதுன்னு சொன்ன போதும் அதை ஏற்க மறுத்தார் எடப்பாடி. அதற்கான தண்டனை தான் இன்னைக்கு அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். இப்படி ஒரு சூழல் வரும்னு நம்ம திருப்பி சொல்ற ஏதோ 3ஆம் கண்ணை வச்செல்லாம் நம்ம யோசிக்கல. காலம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எத்தனை தோல்விகளை ஒரு இயக்கம் தாங்கும்? அது ஒரு வலுவான தலைவர் இல்லாத போது எல்லாருக்கும் ஒரு அவநம்பிக்கை மக்களுக்கு வர்றது 2வது. சொந்த கட்சி தொண்டர்களுக்கே அந்த அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வலுவான அணி அமைக்கலையா, இல்ல ஒற்றுமைன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒற்றுமை ஆகலையா, திடீர்னு சசிகலா அவ்வளோ நாள் அமைதியா இருந்த அம்மாவின் பிள்ளைகள்லாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதிமுகவுக்கு எதிராக எல்லாம் கேண்டிடேட் போட்டது. அப்போ அந்த ஒற்றுமை என்பது கனவாகவே இருந்த சூழல்ல தான் இந்த தேர்தல் நடந்துச்சு. எதிர்பார்த்த முடிவு தான் வந்துச்சு. அப்ப இதை நிச்சயமா பிளவுக்கு தான் வழிவகுக்கும். எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரலான்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த எடப்பாடி ஆதரிப்போர் 22, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியை வேலுமணி தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் 25 அப்படிங்கிற எண்ணிக்கை நிரந்தரம் அல்ல. இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம். என்ன மாவட்ட செயலாளர்கள் என்ன கதியில இருக்கிறாங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க தெரியல. இந்த அமைச்சரவை விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு பொதுக்குழுவை கூட்டணும்னு அவங்க சொன்னாங்க, சரியா? ஆனா அப்படி கூட்ட மறுத்தால் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இந்த முதல் எஃபெக்ட கொஞ்சம் பார்ப்போமே.
இப்போ அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவருக்கு தான், அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு தான் எங்க கட்சி நிர்வாகிகள் யார் யாருன்னு பட்டியல் குடுக்குற அதிகாரம் இருக்கு சட்டமன்றத்துல. சபாநாயகர்ட்ட போய் குடுக்குற கடிதம் அஃப்கோர்ஸ் கட்சியுடைய தலைவருக்கு தான் இருக்கு. அதன்படி பார்த்தா எடப்பாடிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப சி.வி. சண்முகம் என்ன கேட்கிறார், சரி அப்படி தலைவர் போய் தன்னிச்சையா குடுத்துற முடியாது. ஒரு சம்பிரதாயத்துக்கு எம்.எல்.ஏக்கள் கூட்டம் கூடணும். அத பத்தின புகைப்படங்கள் வரணும். அல்லது இந்த இடத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னணும். அதனுடைய மினிட்ஸ் புக் இருக்கணும். கையெழுத்து போட்ட அந்த பிரதியை காட்டணும். அதன் அடிப்படையில நாங்கள் இப்படி தேர்ந்தெடுத்தோம் இந்த கூட்டத்துலன்னு தான் போய் கடிதம் குடுக்கணும். அத எடப்பாடி தான் கையெழுத்து போட்டு குடுக்கணும். நாங்க ஒத்துக்கிறோம். அந்த கூட்டம் எங்க நடந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அந்த கூட்டம் நடந்தது எங்கே? நாங்கள் கையெழுத்திட்டதா சொல்றீங்களே, அந்த மினிட்ஸ் புக் எங்கன்னு, தீர்மான புத்தகம் எங்கேன்னு கேட்கிறாங்க. அந்த தீர்மான வாசகங்கள காட்டுங்க. பாண்டிச்சேரியில போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்தார். அங்க தங்கி இருந்தாங்கல்ல. அந்த கடிதத்துல என்ன வாசகம் இருந்துச்சுன்னு கேளுங்கங்கிறார். ஏன்னா அந்த கன்டென்ட் வேற. அகைன் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவரா எடப்பாடி தான் அதுல இருக்கலாம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். எடப்பாடி முதலமைச்சராக்கன்ற வார்த்தையெல்லாம் அதுல இருக்கலாம். இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இவங்க ஒரு கடிதத்த போய் குடுத்துரு இப்படி பல குழப்பங்கள். 1. இப்ப இவங்கள கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு போய் ஒரு கடிதம் நேத்து இன்பதுரை போய் குடுத்திருக்கிறார். சி.வி. சண்முகம் அணியினர் மேல எடுக்கணும் அப்படின்னு. இதோட நிக்காம எனக்கு கிடைக்கிற தகவல் ஆளுநரை சந்திச்சு, இவர்களில் எவரேனும் ஒருவரை நீங்கள் மந்திரியாக்க யாரையும் இந்த 25 பேரில் எவர் ஒருவரையும் நீங்கள் அமைச்சராக்கக் கூடாது. ஏன்னா கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வாய்ப்புள்ளவர்களை நீங்கள் ஆக்கக்கூடாதுன்னு அங்கேயும் போய் ஒரு பெட்டிஷன் குடுக்க போறதா சொல்றாங்க. கவர்னர் கேரளாலேருந்து வந்த உடனே தான் போய் குடுப்பாங்க. இல்லாட்டி செக்ரட்டரிட்ட போய் கூட அந்த லெட்டர் குடுத்துட்டு வரலாம். ஸோ இது ஒரு சட்ட போராட்டத்துக்கு தான் ஒரு தொடக்கமா இருக்குன்னு பார்க்குறேன் நானு. இவ்வளவு தூரம் 2 பேருமே தங்கள் எண்ணங்கள்ல, தங்களுடைய முடிவுல உறுதியா இருந்தாங்கன்னா, இன்னொரு பிளவு தவிர்க்க முடியாதது தான். சிவிஎஸ் வந்து கடுமையாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க சொன்னோம். கூட்டணி வைக்க மறுத்துட்டாரு நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு. திடீரென்று அது செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. ஒரு இயக்கம் தோல்வியை தழுவினா இது போன்ற விமர்சனங்கள்லாம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல தவறிய விமர்சனங்களை வெளியில வரதான் செய்யும். இப்படி சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லியும் கூட ஏற்க மறுத்தாலும் இது போன்ற சூழலை எடப்பாடியும் சந்திக்க தான் வேண்டியிருக்கும். ஆனால் முன்பே 6 முன்னாள் அமைச்சர் போய் சேலத்துல சந்திச்சாங்கன்னு நான் சொன்னேன் தெரியுமா முத. அது உண்மைதான். அது எடப்பாடி பச்சை பொய்ன்னு சொன்னார். அப்ப பக்கத்திலே இருந்து இந்த வேலுமணி ஏன் வாய் திறக்கல? சி.வி. சண்முகம் ஏன் வாய் திறக்கல? இந்த 2 பேரும் அங்க போனாங்க அன்னைக்கு. நத்த விஸ்வநாதன் அவரும் போனார். கே.பி. அன்பழகன் அவரும் போனார். செங்கோட்டையன் போனார். ஏன் இவங்களை யாருமே சொல்லல? தங்கமணி தான் போனார். ஆனா இவர் என்னதை வச்சுன்னா இந்த பயமுறுத்த கட்சியினுடைய பொதுச்செயலாளருங்கிற பதவி வச்சுட்டு அத்தனை பேரை பயமுறுத்தினாருங்கிறதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை எடப்பாடி. அதனால தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் நம்ம இருக்கிற மாவட்ட செயலர் பதவி எதுக்கு இழந்துக்கணும்? இப்போ நேற்று மாவட்ட செயலர் பதவியை நீக்கிறதா அறிவிப்பு வந்தபோது எல்லாருமே ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா இனிமேல் அது இருந்த என்ன இல்லாம என்ன நம்ம ஜெயிச்சிட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆதரவாளருக்கு சீட்டு வாங்கி கொடுத்தோமா இல்லையான்னு முடிஞ்சு போன கதை. ஸோ இப்போதைக்கு அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு மாற்றாக வந்திருக்கிறவர்கள் எவ்வளவு தூரம் தான் கட்சி நடத்துவாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த உணர்வின் அடிப்படையில தான் எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க. யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஒட்டு மொத்தத்துல ஒரு நல்ல கட்சியை, அற்புதமான ஒரு கட்சியை இந்த கதிக்கு ஆளாக்குனதுல எல்லோருக்குமே பங்கு இருக்கு. எடப்பாடிக்கு பெரும் பங்கு இருக்கு. இல்ல தனித்து களம் காண்பது இல்லது பாஜகவோட களம் காணலான்ற முடிவை தாண்டி நம்ம தாவேக்க கூட போயிருக்கணும். தாவேக்க கூட போயிருந்தா நம்ம வெற்றி பெற்றிருப்போம். நம்ம வந்து அதெல்லாம் இப்ப பேசலாங்க. நீங்க முன்னாடி முதலமைச்சர் அவருக்கு குடுக்கலான்னு சொன்னா ஒத்துட்டு இருப்பாங்களா இவங்கெல்லாம்? எதனால அந்த கூட்டணி முறிஞ்சது? முதலமைச்சர் நான் தான் விஜய் இருந்தார். ஏன்னா நான் எடுக்கிற சர்வே எல்லாம் எனக்கு 30% 35% வரைக்கும் ஓட்டு இருக்குன்னு காட்டுது. நான் தான் முதலமைச்சர்னார். சி.வி. சண்முகம் ஏத்துட்டு இருப்பாரா? நத்த விஸ்வநாதன் ஏத்துட்டு இருப்பாரா? வேலுமணி யாருமே அதிமுக தொண்டன் கூட அதை ஏத்துக்க மாட்டான். ஏன்னா புதுசா வந்திருக்கிற ஒரு கட்சி. அப்ப அவர் முதலமைச்சர் இருக்கிறக்கா நம்ம கட்சியை நடத்திட்டு இருக்கோம்னு அந்த உணர்வு வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளை விட ஒரு அதிகமா 3 மடங்கு ஓட்டு வாங்கிட்டாருங்கிறனால இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நியாயம் மாதிரி தெரியும். அன்னைக்கு நீங்களே ஏத்துட்டு இருப்பீங்களா விஜய் முதலமைச்சரா? ஸோ இந்த வாதத்தையெல்லாம் நம்ம புறந்தள்ளலாம். இந்த நேரத்துல எல்லாரும் பேசுற அந்த களிசடைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் இப்பவும் சொல்றேன். அதிமுக மீது நிஜமாக இவர்களுக்கு அன்பு இருந்தால், அபிமானம் இருந்தால், எடப்பாடிக்கும் சரி வேலுமணிக்கும் சரி, இந்த கட்சி ஒன்னா இருக்கிறத பத்தி தான் அவங்க யோசிக்கணும். வேலுமணி சொல்லிக்கிறாங்க தினகரன் சசிகலா எல்லாம் ஒன்னா சேர்க்கணும்னு. தினகரன் சசிகலாவே ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஏன் எடப்பாடி கிட்ட இருக்கிற 22 பேரும் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஏன் தோணல அப்படின்றதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா 47 எம்எல்ஏக்களை இப்ப காங்கிரஸ் கட்சி வெறும் 5 எம்எல்ஏக்களை வச்சிருந்து எதிரணியில போய் போட்டிட்டு திருப்பி அங்க அணி மாறி
2 மந்திரி அவங்க கேட்கிற போது நம்ம 47 எம்எல்ஏ வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கணுமா? அடுத்த 5 ஆண்டுகளும் பதவி இல்லாம இருக்கணுமா? அதிகாரம் இல்லாமல் இருக்கணுமா? அப்படிங்கிற யதார்த்த அரசியலை சிவி சண்முகமணியினர் பேசுறாங்க. எல்லாத்தையும் பேசி தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஆனா இதுல எங்கேயுமே நீங்க ஒரு நேர்மை, தூய்மை அதுக்கெல்லாம் இங்க வேலை இல்ல. வெக்கத்த விட்டு தானே போறாங்க. ஆனால் தாவேக்கா அனுசரிக்குதுல்ல. தாவேக்கா வந்து வேற எடப்பாடி வழி நல்லா இல்ல சார். இன்னைக்கு அதிமுகவினுடைய அந்த 25 எம்எல்ஏக்கள் நேத்துக்கு ஆ, ஆதரவு தெரிவிக்கிறதா முதல் நாளே தகவல் வரலைன்னா, மதிமுக புறக்கணிச்சு வீட்ல உட்காந்துருப்பாங்களா? அது ஒரு ஒரு சின்ன சில்மிஷம் தான். நேத்து மதிமுக பண்ணது சில்மிஷம் தான். அப்படி பண்ண விட்டுருக்குமா திமுக? கொறடா உத்தரவு போட்டிருப்பாங்களே! அவங்களே வெளிநடப்புங்கிற முடிவு எடுத்துட்டாங்களே! ஏன்னா 120 பெரிய கருப்பன் எதிர்த்து போட்டியிட்டவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 119 அப்படியே குறைஞ்சுக்கிட்டேல வருது. சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அப்படின்னா டைட்டா கொண்டாந்துருக்கும். சில பேர் இந்த அணியில இருந்து தூக்குறதுக்கெல்லாம் சில பேர் ஏற்பாடு பண்ணாத தகவல் வச்சு, இப்ப அது அத்தனையும் அப்படியே அமுங்குனனால வெளிநடப்பு, நடுநிலை அப்படின்னு காட்சிகள் மாறுது. ஸோ அதனால அப்படி ஒரு ஆபத்தான சூழல் இருக்கு. 120 பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு 3 பேர் வெளிய போயிட்டா கூட, வெளியில இருந்து ஆதரவு தர்றவங்க ஒரு கடிதம் மூலமா நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்றோம்னு சொன்னாலே ஆட்சிக்கு வந்துரும். இந்த ஆபத்தோட ஒரு ஆட்சியை நகர்த்திட்டு போக வேணாம்னு விஜய் முடிவெடுத்திருக்கலாம். அது அரசியல் சாதுரியம்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் வெட்கத்த தள்ளி வச்சுட்டு அந்த முடிவுக்கு வந்தார். ஏன்னா வேற வழி இல்ல. சமரச அரசியல் விஜயும் அதற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நான் தூய அரசியல் பண்ணுவேன். நான் யார எதிரின்னு சொன்னா அவங்கள திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியலையே உங்களால. 2 அணிகள்ல இருந்தும் கூப்பிட்டுக்கிட்டார்ல. இல்ல ஆனா அது புஷ்பா மாடல் இல்ல அதெல்லாம் ஆட்சின்னு. விமர்சனம் தனி விமர்சனம் விட்டு நம்ம அவங்க எல்லாரும் சொல்ற வார்த்தையில நம்மளும் சொல்லக்கூடாது. அது அவருடைய உரிமை அது. உதயநிதி என்ன வார்த்தை வேணாலும் சொல்லி விமர்சிச்சுக்கட்டும். சோஃபா மாடல், புஷ்பா மாடல்னு. நாம சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சமரச அரசியலுக்கு விஜய் வந்துட்டார். அதுல தப்பும் இல்ல. சராசரி அரசியல, தேர்தல் அரசியல, கூட்டணி அரசியல பத்தி பேசினா விஜய் செய்தது தவறு அல்ல. 108, 109 எம்எல்ஏக்களை ஜெயிச்சு வச்சுக்கிட்டு, நாங்கள் மக்கள் தீர்ப்புக்காக திரும்பவும் மக்களை நாடப் போகிறோம்னு சொல்லுவாங்களா? அது மக்களுக்கும் நல்லதில்ல, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்ல. இன்னொரு 3, 4 மாசம் அரசு இயந்திரம் முடங்கி கிடக்கும். அல்லது குறைஞ்சது 6 மாசம் பிஜேபியினுடைய ஆட்சி இங்க மறைமுகமா நடக்கும். கவர்னர் ஆட்சிங்கிற பேர்ல. அதானே சார் நடக்கும்? அதனால இத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நிலையான அரசாக அது இருக்க வேண்டுமானால், அதிமுகவோடு தான் பேச்சு நடத்தணும்னு நான் தேர்தல் முடிவுகள் வந்ததுலருந்து நான் அந்த சொல்லிட்டு இருக்கேன். நிலையான அரசு நடத்துறதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய விலை என்னவா இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி என் இருக்குல்ல. மந்திரி பதவி தான். என்ன பெரிய ரகசியத்த கேட்கிற மாரி கேட்கிறியா? அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு. நேத்து சண்முகம் சொல்லிட்டாரு. ஆமா பதவிக்காக தான் அரசியல் நடத்துறோம். எல்லாரும் துறவறம் போறதுக்கா? இல்ல சன்னியாசி ஆகுறதுக்கா? நேர்மையான வெளிப்படையான பேச்சு அது. பதவிக்காக தான் எல்லாரும் விஜய் ஒரு கட்சி ஆபீஸ்க்கே போறாரே. தனக்கு ஆதரவளித்த கட்சி அலுவலர்களுக்கு விஜய் போவதற்கு முன்பாக, அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்டத்தில் அதுக்கு முதல் நாள்லாம் டெய்லி போய்க்கிட்டு இருந்தாங்களே எதுக்காக? ஒரு நல்ல ஆசிரமம் கட்டி ஆன்மீக பணி செய்யணும்னா, அதிகாரத்த பிடிக்கணும், கிடைச்ச வாய்ப்ப விட்டுறக்கூடாதுன்னு தானே சார். அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அந்த சமரசங்களுக்கு விஜயும் அப்பாற்பட்டவர் அல்ல. அரசியல் அதுதான் சார். இந்த பாடத்த விஜய் முதல் 1 வாரத்திலேயே கத்துக்கிட்டாருங்கறது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம் தான். இதுதான் புடம் போடும் அவர. ஓ! அரசியல்ல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். வெற்றி சவடால்களோ, வீண் சவடால்களோ, அல்லது மக்கள் நலனை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, நாம நம்ம இதுல உறுதியா இருக்கிறோம்னு அது கொள்கை உறுதியா இருந்தா கூட, தூய்மையா இருந்தா கூட, நடைமுறைக்குன்னு வர்றபோது அத அமல்படுத்தணும்னா சில சமரசங்கள் தவிர்க்க முடியாதது. அப்படிங்கிற பாடத்த விஜய் இந்த 1 வாரத்துல கத்துட்டு இருப்பார்ல. அதனால தானே 2 கோஷ்டின்னு தெரிஞ்சும் அதுல ஒரு கோஷ்டி வீட்டுக்கு சிவி சண்முகம் அலுவலகத்துக்கு அவர் போறாரு. யோசிச்சு பார்த்தா, விஜய் பேசிய தூய அரசியலுக்கு அது சம்பந்தமே இல்லாத வேல. அத பத்தி அவர் கவலையே படல. ஏன்னா, இந்த அரசு ஓரளவு நிலைச்சு இருக்கணும்னா, அந்த 25 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைங்கிற அந்த எதார்த்தத்துக்கு விஜய் வந்துட்டார். அதாவது தாவேக்கு ஆதரவு கேட்பதற்கு முன்பாகவே அதிமுகல இருந்து ஒரு அணி வந்து அவங்களுடைய ஆதரவை குடுக்குறாங்க அப்படின்றது இந்த இடத்துல பார்க்கலாம். அதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு முன்னாடி, தாவேக்கா கேட்பதற்கு முன்பாகவேன்னு. அதெல்லாம் உள்ள பேச்சுவார்த்தை சார். ரிசல்ட் வந்ததிலிருந்து எல்லா பக்கமும் எல்லா பேச்சும் நடந்துகிட்டு தான் இருந்தது. இப்போ ஒண்ணொண்ணா வெளியில வருதா? திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பது, எடப்பாடியை முதலமைச்சராக்குவது ஒரு வேலை நடந்துச்சு. முயற்சிகள் திரைக்கு பின்னாடி. அடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக்குவது, திமுகவும் அதிமுகவும் வெளியில் இருந்து ஆதரிப்பது அல்லது விருப்பப்பட்டால் அதிமுக அமைச்சரவையில் சேருவது, சபாநாயகர் பதவி திமுகவுக்கு எல்லாம் தான் நடந்துச்சு. அதிகாரப்பூர்வமாவா? பட் நம்ம காதுகளுக்கு அது வருது இல்ல. எது நடக்கல? எல்லா முயற்சிகளும் நடந்தது. அதுல ஒரு முயற்சி கைகூடி இருக்கு. இப்ப இந்த அதிமுகவை மையப்படுத்தி இந்த குழப்பங்கள் எவ்வளவு தூரத்துக்கு போகுது? எவ்வளவு தூரம் பிஜேபி அதை அனுமதிக்குது? இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா? என்பதுரை எடப்பாடி அணியினர் ஆளுநரை பார்த்து ஒரு மனு கொடுக்க போறாங்க. இந்த 25 பேரும் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உட்பட்ட தண்டனைக்கு தயாராக இருப்பதால், அதற்கு தகுதியானவர்கள் என்பதால், அவர்களில் எவரையும் அமைச்சராக்காதீங்கன்னு லெட்டர் கொடுக்க போறாங்கல்ல. கவர்னர் யாரு? நடுநிலையோடு சிந்தித்து ஒரு நேர்மையான முடிவை அறிவிப்பவரா? அது அந்த பதவிக்குரியது. எந்த கவர்னர்? பிஜேபியால் நியமிக்கப்பட்ட இந்த ஆளுநர் பிஜேபி என்ன சொல்லுதோ அது கேட்பார்.
அப்ப பிஜேபி என்ன நினைக்குதுன்னு பார்க்கணும். நம்ம இந்த அரசியலையே பேசிட்டு இருக்கோம் இங்க உட்காந்துட்டு. இருங்கடா நீங்க ஆடுங்கடா ஆடுங்கடா 6:30 வரைக்கும் ஆடுங்கடான்ட்டு அங்க ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த இடத்த சபாநாயகர் செக் வைக்கிறது? செய்வதும் என்று சபாநாயகர் செய்ததும் தவறுதானே. சட்டப்படி வந்து பேரண்ட் பாடி என்ன முடிவெடுக்குதோ அதுதானே அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனால் ஒரு அணி பிரிந்து போய் நாங்க சப்போர்ட் கொடுக்குறோன்றப்போ அதை எப்படி ஏத்துக்க முடியும் சபாநாயகர்னால? அதுதான் தனபால் எந்த நேர்மையோடு எந்த நல்லெண்ணெயோடு எடப்பாடியினுடைய ஆலோசனைப்படி செயல்பட்டாரோ அதே நேர்மையோடு தான் நேற்று ஜேசிடி பிரபாகரனும் செயல்பட்டார். நான் அன்னைக்கு சொன்ன தெரியுமா சார், இன்னைக்கு எடப்பாடி தனபாலை வைத்து செய்வது அவருக்கு இன்னைக்கு இனிக்கலாம், நாளைக்கு இதே கசப்பை அவர் அனுபவிக்கிற போதுதான் அந்த வேதனுடைய வழி என்னன்னு தெரியும். நான் அன்னைக்கு சொன்னேன், நீங்க எடுத்து பாருங்க, என்னுடைய பேட்டியில எத்தனையோ கொடுத்துட்டேன். நான் கடவுளை நம்புறவன், காலத்தை நம்புறவன். காலம் இன்னைக்கு அதே பெயின் அதே வழியை எடப்பாடிக்கு கொடுத்துச்சா, அதே மாதிரி இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு பலன், அவ்வளவுதான். நான் தத்துவத்தை சொல்லல, கண்ணு முன்னாடி எல்லாம் பார்க்க வச்சிடறாங்க. அடுத்த ஜென்மத்துல நீ எல்லாம் என்ன ஆக பாருலாம், இப்ப எவனுமே சபதம் வர்றது இல்லை. ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லை. கண்ணு முன்னாடி அடுத்த நாள் அடுத்த மாசம் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. எடப்பாடி என்னவெல்லாம் சாகசம் செய்தாரோ, எதை நேர்மை என்று சொன்னாரோ, எதை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாங்கள் நடந்து கொண்டோம்னு சொன்னாரோ அதன்படிதான் ஜேசிடி பிரபாகரன் நடப்பார். ஆனால் அதே 47 தொகுதிகள்ல வெற்றி பெற்று கிட்டத்தட்ட திமுகவுக்கு நிகரான வாக்கு சதவீதத்தை வச்சிருக்காரு இல்லையா இப்பயும் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நிகரான வாக்கு சதவீதம் இல்லையே, படுதோல்வி சார். 100 இடங்கள்ல 3ஆம் இடம் சார். 20 தொகுதி, கிட்டத்தட்ட 20 தொகுதி டெபாசிட் போச்சு சார். இந்த தடவை தேர்தல் அதிமுக அடைந்த தோல்வி படுதோல்வி. திண்டுக்கல்ல இருந்து தொடங்குற தென் மாவட்டங்கள்ல மொத்தமே 4 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு இணையா எங்க இருக்கு? ஒண்ணும் இல்லை சார். அதுல அதைத்தான் சொல்றேன். சிவி சண்முகத்தை பேசின 1000 விஷயங்கள் இருக்கட்டும். நாங்கள் எல்லோரும் தோல்விக்கு பொறுப்பேற்கிறோம் காலையில கொடுத்த பிரஸ் மீட்ல சொன்னார். ஒரு வார்த்தை எடப்பாடி இருந்து வந்துச்சா? அவர் சொல்லிருக்கணும்ல, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கன்னு சொல்றவன் தானே சார் தலைவன். இதை நான் இந்த தேர்தல் இல்லை, 21 தேர்தலையும் சொன்னேன், அறிக்கை விடல. 24 தேர்தலில் சொன்னேன், அப்படி ஒரு அறிக்கை விடவே இல்லை. அப்படி ஒரு வார்த்தை இருக்குதானே தெரியல அவருக்கு தமிழ்ல. அப்புறம் எந்த வகையில நீங்க ஒரு தலைவரா மிளிர முடியும் சொல்லுங்க? இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? நீங்க தானே சார் எல்லாத்தையும் முடிவெடுத்தீங்க. கேண்டிடேட் யாரும் நீங்க தானே முடிவெடுக்கிறீங்க. முசிறியில சிவபதிக்கு கொடுக்கலாமா வேணாமா, புதுசா வர ஆளு சிவபதி கொஞ்சம் வெளியில உட்கார முடிவெடுத்தது நீங்க தானே. இல்ல தோல்விக்கு பிராய்ச்சித்தமா நம்ம தாவைக்குள்ள போய் இணையலாம், அவருக்கு சப்போர்ட் கொடுக்கலான்றது எப்படி அது சரியா இருக்கும்? அது அவங்களுடைய உரிமை சார். பாலாஜிக்கு பிடிக்குதா லக்ஷ்மணனுக்கு பிடிக்குதாங்கிறதா முக்கியம். அவர் தான் வெளிப்படையா சொல்லிட்டார்ல, இத்தனை எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு நாங்க எதுக்கு அரசியல் நடத்துறோம், பதவிக்காக தான் அரசியல் நடத்துறோம்னு சொல்லிட்டார்ல. அதுக்கு மேல வெக்கத்தை அவர் எப்படி விட முடியும்? ஆனால் இவங்களுக்கு இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து பார்த்தாலே அவங்க எப்படி இந்த என்ன விலையை கொடுக்க போறாங்க, அவங்க பேக்கேஜ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேக்கேஜ் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதோட அவங்க வருகிற போது மாற்று ஒரு நிலையான அரசாக இருக்கும்னு நான் சொன்னேன். அதாவது இவ்வளவு நித்திய கண்ட பூர்ணாயசன் அது இருக்காது, ப்ரொவைடட் பிஜேபி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா. அவங்க செல்மிசம் செய்யாத வரை அது ஓரளவு நிலையான ஆட்சியா போய்கிட்டு இருக்கும். ஆனா விஜய்க்கு அதுல சங்கடம் இருக்காது, வெக்கம் இருக்காது நான் சொல்ல மாட்டேன். வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அந்த அமைச்சரவை நடத்தணும். அதுல இருக்கிற சில பேர் மேல தமிழ்நாடு அரசே தொடர்ந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கை விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு எப்படி நடத்த போகுது? அவர்களை குற்றவாளின்னு சொல்லி தண்டனை வாங்கி கொடுக்குமா? இல்ல முந்தைய அரசு தவறுதலாக குற்றம் சாட்டிடுச்சுன்னு சொல்லி அந்த வழக்குகளை வாபஸ் வாங்குமா? நீர்த்து போக செய்யுமா? பலவீனம் அடைய செய்யுமா? தெரியாது. அதில் எதை செய்தாலும் விஜய்க்கு சங்கடம் தான். அதனால சொன்ன சில சமரசங்களுக்கு ஆட்பட்டுட்டா அது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அரசியல்ல கூட்டணி அரசியல்ல தவிர்க்க முடியாதது. ஆனால் அமமுகவினுடைய எம்எல்ஏ காமராஜனுடைய கதை வேற ஒன்னாகதான் இருக்கு. அது வந்து மாதிரி எல்லாம் இல்ல, குதிரை பேரம் தான் அது. இதுல என்னத்த மாதிரி? அதனால முதல் நாளே தவிக்கிட்டு குதிரை மாதிரி தான் தவிக்கிட்டு போனார் அவரு. அன்னைக்கே தெரியும் அவர் திரும்ப போயிடுவாருன்னு. அது தினகரனுக்கும் தெரியும். வேற வழி இல்லை. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு நான் கட்டி போட முடியுமா? சின்ன குழந்தையா? இல்ல கட்டி போட்டா சட்டம் அனுமதிக்குமா? அதை இது மாற்றம் இல்ல துர்நாற்றம்னு விமர்சனம் பண்றாங்க. எல்லாரும் விமர்சிக்க தானே சார் செய்வாங்க. நீங்க தூய சக்தி அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இந்த வேலை பண்ணியாவது பதவியில உட்கார நினைக்கிறீங்களே, அப்ப உங்களுக்கு பதவி வெறி இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதான் சங்கடம் கலந்த வெற்றி தான் அது விஜய்க்கு. இது முழுக்க முழுக்க ஒரு நிம்மதியான வெற்றி, நிம்மதியான ஆட்சி போகும்னு நான் நினைக்கல. இல்ல உதயநிதியினுடைய ஸ்பீச் அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அதுல இருந்தாலுமே கூட மாறி மாறி எதிர்த்துருவ அரசியலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அப்போ ஓரணி அரசியல் பண்ண முடியாதுல்ல. இப்படி இந்த அரசியல் சுவாரஸ்யமா இருக்கணும்னு தானே உதயநிதியை கொண்டாந்து இப்ப உதயநிதியை விட தகுதி வாய்ந்தவர்கள் அந்த கட்சியில ஜெயிச்சிருக்காங்கல்ல. ஏன் ஐபிஓ நேருவே தலைவர் ஆகியிருக்கலாம்? ஏன் விஜய் ஒரு இளைஞர், மக்கள் இளைஞர்களை நோக்கி இளைஞர்கள் பெரும்பாலும் அங்கே இருக்கிறாங்க, அந்த பார்வை பார்க்குறாங்கிற போது அதுக்கு ஒரு ஈக்குவலண்டா இருக்கட்டும். பிளஸ் திமுகலே எதிர்கால முகம்னு உதயநிதி அந்த கட்சியினர் அன்அபிஷியலா சொல்லிட்ட பிறகு அது ஒரு சரியான போட்டின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் இனிமேல் வாதங்கள் பிரதிவாதங்கள் வரும். ஆனா சட்டமன்றத்திலேயே பதில் கொடுக்காம போயிட்டு அவரு முதல் முறையா சட்டமன்றத்துல பேசுறாரு.
விஜய் இவ்வளோ பேசுறதே ஆச்சரியம். அவர் இருந்த கேரக்டருக்கு. சினிமாவில் வேணா வசனம் பேசலாம். பொதுவெளியில ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் இயல்பா பேசுனதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் பார்த்துருக்குறோம். போக போக தானே சார் அவர் கத்துக்குவாரு. நான் அவர் விமர்சனங்கள் அவர் மீதான விமர்சனங்கள் தனி. நம்ம இதையும் ஒத்துக்கிட்டு தானே சார் ஆகணும். முதல் நாளே கலைஞர் மாதிரி ஒரு பதிலடி கொடுக்க வேண்டாமா? கா. சுப்பு தெரியுமா? துரைமுருகன், ரஹ்மான் கான்லாம் உங்களுக்கு தெரியுமாலாம் கேட்க முடியுமா? விஜய் அவங்களோட ஒப்பிட முடியுமா? ரஜினி இந்த இந்த எல்லைக்குள்ளேயே வராமலே எனக்கு தலை கிறுகு இருக்குது. சட்டசபையில இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு தலை சுத்துதுன்னாரு, ஞாபகம் இருக்கா? டிவியில பார்த்துட்டேன். அப்ப அந்த அவையிலேயே உட்கார்ந்துகிட்டு, அதுவும் ஒரு பிரதானமான ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்த விஜய்க்கு அந்த மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு சின்ன பயம் இருக்கும். என்ன சொல்லணும்? இப்படி கண்ணாடி கண்ணுல பார்க்குறேன், சபாநாயகரை பார்க்குறேன். நீங்களும் நானும் உட்கார்ந்தாலும் இந்த முதல் நாள் இந்த பதட்டத்தை அனுபவிக்க தானே சார் போறோம். போக போக கத்துக்கிடணும்னு சொல்றேன் நான். இப்போ வெளியில போய் அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில 4 பாராவையாவது, 4 கண்டென்ட்டையாவது, 4 பார்வைகளையாவது எதிர்காலத்துல இனிமேல் சபையில எந்திச்சு சொல்லுவார். அவரு கத்துக்கிடணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். முதலமைச்சர் ஆயிட்டார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு முதலமைச்சர் அவர் நல்லா செயல்படணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். என்ன சார் வெளியில போய் ஆமா எழுதி கொடுத்த அறிக்கையை வெளியிட்டார். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டா சட்டசபையிலேயே பதிலடி கொடுக்க போறார். அதெல்லாம் குற்றம்னு நாம சொல்லக்கூடாது. இதுல பாஜகவினுடைய ரோல் நீங்க வந்து சொன்னீங்க ஏற்கனவே, அவங்க சில்மிஷம் செய்யாமல் இருந்தால் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு. ஆனால் அவங்க என்னவாக இதை பார்க்கிறாங்க? ஏற்கனவே சில விமர்சனங்கள் வருது. சி வி சண்முகம், வேலுமணி ஆட்கள் வந்து அதுவும் பாஜகவினுடைய ஆட்டமாக இருக்குமோ? இல்ல அதெல்லாம் யூகம் தான். எது உண்மைன்னு அம்பலப்படும் போது நமக்கு தெரியதானே போகுது. ரொம்ப அவசரப்படாதீங்க. எது நடந்தாலும் சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். நிச்சயமா யாரு பின்னாடி அவங்க பேக்கப்ல இருக்கிறாங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த 25 பேர்ல யாரையுமே மந்திரி ஆக்காதேன்னு கவர்னருக்கு சொல்றாங்கன்னா, வேலுமணி அணியினருக்கு, சி வி சண்முகம் அணியினருக்கு பிஜேபியினுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? எடப்பாடி அணியினர் இன்பதுரை மூலமாக ஒரு டீமாக போய் அந்த லெட்டர் கொடுத்த பிறகும், அதுல சிலர் அமைச்சர் ஆக்கிட்டார்னா கவர்னர், பிஜேபி அதை ஆதரிக்குது. அது அவங்க மேல கோவமா இல்லைன்னு அர்த்தம். சரி, மந்திரி பதவி ஏத்துக்கோ. மந்திரி ஆன பிறகு வேலுமணி மேல இடி வழக்கு பதிட்டோம். ஏற்கனவே விஜயபாஸ்கர் மேல இருக்க சிபிஐ வழக்கை வேகப்படுத்தட்டும். அதுல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு கைது வரை கொண்டு போவோம். விஜய் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர் கைது, விஜய் அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை ரைடு அப்படின்னா அந்த அசிங்கம் இன்னும் அதிகமா இருக்கும்னு கூட பிஜேபி ஒரு கணக்கு போடலாம்ல. நான் பீதியை கிளப்புல பயமுறுத்தல. நீங்க கேட்டதுனால சொல்றேன். அதெல்லாம் அப்பப்போ நடக்கிறப்போதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். யூகங்கள் 1000 இருக்கு. எல்லாத்தையுமே பேசி இப்படிதான் அப்படிதான்லாம் வேற வேலை இல்லைன்னா பேசலாம். அதிமுகன்ற ஒரு பிரதான கட்சியை எடுத்துட்டு அந்த இடத்துல தாவேக்கா வந்தாலும் அது பாஜகவுக்கு லாபம் தானே? ஆமா, அவங்க இந்த தேர்தல் முடிவே பாஜக சந்தோஷப்படுமே. 27 வாங்கி 1 தான் ஜெயிச்சோம்லாம் அவங்க துக்கப்பட மாட்டாங்க. 60 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவும் ஆட்சி அமைக்க முடியல, அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியல. அப்ப அந்த விஜயை நம்ம கட்டுப்படுத்த முயலலாமா, இல்ல விஜய்க்கு சிக்கல் தரலாமா? இந்த 2ல நல்லா ஹாயா உட்காந்துக்கிட்டு சில நெருக்கடிகள், சர்வதேச அளவில் இருக்கிற சில நெருக்கடிகள்லாம் தீர்ந்த பிறகு தமிழ்நாட்டு பக்கம் பார்வை செலுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இறுதியா இந்த லீமா ரோஸ் குறித்து யாருமே இந்த இடத்துல வந்து பிழி விமர்சனங்களோ இல்ல வந்து கேள்வி எதுக்கு சார் வைக்கணும்? என்ன சார் இது? அவங்க பணம் படைத்தவங்கிறதுனால விமர்சனத்தை வச்சுக்கிட்டே போறதா? என்ன பண்ணிட்டாங்க அவங்க? எனக்கு புரியலையே. இல்ல, லீமா ரோஸும் இதுக்கு காரணமா இருக்கும். கட்சி உடையறதுக்கான காரணம் லீமா ரோஸும் இருக்கும். அப்படிலாம் இருந்தா யூகத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பா போயிடும். அந்த அம்மா ஒரு அறிக்கை விடட்டும். அண்ணா திமுகவை எடப்பாடி பிடியிலிருந்து விடுவித்தே தீர்வேன்னு அவங்க அறிக்கை விடட்டும். அந்த அம்மாவினுடைய வீரத்தையும், என்னம்மா கட்சிக்கு வந்து 6 மாசம் கூட ஆளு இப்படி சொல்லலாமான்னு ஒரு விமர்சனத்தை நம்ம அப்ப பேசலாமே தவிர, பொது வெளியில வர்ற யூகங்கள்லாம் வச்சு நம்ம யார் மேலேயும் அப்படிலாம் குற்றம் சொல்லக்கூடாது சார். எதுனாலும் அவங்க வெளிப்படையா செய்யட்டும் சார், விமர்சிப்போம் சார். அவங்க கிட்ட காசு வாங்கி தான் எல்லார்ட்டையும் கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம பேச முடியுமா? தப்பு இல்லையா அது? மற்றவங்க மாதிரி நான் பேச மாட்டேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.